சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு பிகேன் ரீச்சால சந்திக்கலாம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியை காட்ட போகிறோம். அதுதான் நீங்கள் நினைச்சிங்க, அப்படி இல்லை. இது ரஜினி பச்சை மிளகாய். இந்த மிளகாய்க்கு பேர் வந்து ரஜினி பச்சை மிளகாய். இப்போ வந்து பச்சை மிளகாய்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. நீங்களும் வீடு வழியே ஒரு கொஞ்சம் கண்டுகளை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கிலோ பச்சை மிளகாய் கொண்டு சந்தையில் கொடுத்துட்டு அதுக்கு நிறைய சாமான வேண்டி கொண்டு வரலாம். சரிதானே? உங்களுக்கு இந்த கண்டுகள் தேவைன்னு சொல்லி சொன்னால் மட்டும் நீங்கள் ரீச்சாவோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான கண்டுகளை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். சரிதானே? அதனால் நீங்களும் ஒரு கொஞ்ச நாளையில் ஒரு வருமானத்தை செய்யலாம். இந்த பாருங்கள், ஒரு இதுவும் இல்லை, ஒரு 2 மாதம் 2 மாதத்தில் பச்சை மிளகா வந்துச்சு. ரைட், இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து இதுக்கு சரியான டிமாண்ட். வெளிநாட்டில் முருங்கைக்காய் பச்சை மிளகான்னு சொல்லிச்சுன்னா வேறு லெவல். ஆனால் என்ன செய்கிறது, கொஞ்சம் பொறுங்க. நாங்கள் பெரிய அளவில் செஞ்சு உங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறோமோ இல்லையோன்னு பாருங்களேன். இங்கே வந்து முல்லைத்தீவில் எல்லாம் வந்து கொரியாவில், சவுத் கொரியாவில் இருந்து வந்து பச்சை மிளகா செய்கிறாங்க. நம்புவீங்களோ? எங்களுக்குன்னா பச்சை மிளகாய்க்கு வந்து பச்சை மிளகா சிக்கன் மிளகாய்க்கு, அது இலங்கையின் பச்சை மிளகா சிக்கன் மிளகாய்க்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்குது. என்னன்னு சொல்லிச்சுன்னா அவங்களோட மிளகா வந்து நல்ல உழைப்பான். அதுலேயும் அங்கே செய்கிற சவுத் கொரியாக்காரன் ரீச்சாண்ட மிளகா வேணுமென்று சொல்லி எத்தனை நேரம் கண்டு எடுத்து கொடுத்தீங்க? 4 தான் கொடுத்தாச்சு. 4 தான் கொடுத்தாச்சு. எத்தனை நேரம் கண்டு கொடுத்தது? அவைக்கு 5800 கண்டு கொடுத்துருக்கோம். இப்போ நாங்களும் எவ்வளோ கண்டு வச்சுருக்கோம் ரீச்சாவில்? இப்போ கண்டு 10,000 கண்டு இருக்குது. 10,000 கண்டு வச்சுருக்கோம். 5000 நிலையம். 5000 நிலையம். ஓகே. நான் படுங்கிற சைஸ் எல்லாம் சரியா? நான் பிஞ்சா படுங்கிறதா? சரி. ஏதோ எனக்கு பெரிய விவசாயம் தெரியுமான்னு நினைக்காதீங்க. படித்த படிப்புகளை எடுத்து வச்சு அவங்களோட அட்வைஸில் தான் எல்லாம் நடக்குது. அவதான் குரு. நாங்கள் சும்மா உங்களுக்கு வீடியோக்கு சும்மா படம் காட்டுறதான். 1 கிலோ 1500 ரூபா போகுதுண்டா. அப்போ செத்தல் மிளகாய் என்ன விலை கொடுக்கலாம்? செத்தல் விலை கூட தானே இப்போ? விலை கூடாண்டா 3000 4000. ஏன் வந்து ரயனியர் சொல்ற வெரைட்டி மிளகாய் 33 வெரைட்டி இருக்குது. ரீச்சாயில மட்டும் நாங்கள் 5 வெரைட்டி வச்சிருக்கோம். அதே மாதிரி ரயனி சூப்பர் MH1 MH2K2 சொல்லி நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் சூப்பரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரயனி இந்த முறை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்கோம். ரீச்சாவில் விளைச்சலும் வந்து நல்ல முறையில் வந்துருக்குது. அதே மாதிரி கிரௌத்தும் ஓகே எங்களுக்கு. மாதிரி எந்த ஒரு பூச்சிகளையோ நாங்கள் அதிகமாக அடிக்க இல்லை. இயற்கை முறை தான் செய்யறோம் ஃபுல்லாவே. அதாவது இயற்கை முறையிலையும் நாங்கள் அந்த பூச்சியை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி இயற்கை மருந்து எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ விளைச்சலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபுல்லாக காய்ச்சிருக்கு. வேறு ஃபுல்லாகவே கொப்பு ஃபுல்லாக காய் தான் இருக்குது. இன்னைக்கு அறுவடை செய்கிறோம். நீங்கள் கண்டுகள் தேவைன்னு சொல்லி சொன்னால் ஒரு கண்டு ஒன்றே விலை கொடுப்பீங்க தம்பி? இது வந்து 12 ரூபா. ஒரு கண்டு 12 ரூபாய் கொடுப்பீங்க. எத்தனை கிழமை கண்டது, எத்தனை மாதம், எத்தனை கிழமை அப்படிலாம் இருக்கா? அது இப்போ போட்டு நாற்று மண்ணில் போட்டு 22 நாள் கொடுக்கலாம். 22 நாள் தான் கொடுப்பீங்க. ஓகே. எத்தனை நேரம் கண்டு வேணாலும் கொடுப்பீங்க. ஓகே. ஸோ ரீச்சாண்ட மிளகா கண்டு தேவையாண்டா, அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினி மிளகா கண்டு தேவைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ரீச்சாண்ட கஸ்டமர் கேருக்கு தொடர்பு கொண்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட ஹாய்க்கோணும்னு சொல்லுங்க. சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை நேரம் கண்டு தேவையோ அவ்வளோ கண்டையும் வந்து நாங்கள் உங்களுக்கு தயார் பண்ணி கொண்டு தருவோம். வந்து எடுக்கிறனாலும் வந்து எடுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்க நம்மளா ஹேண்ட் ஃபேஸ். வா, ஒன்றுமே காரம் இருக்குது, கையெல்லாம் வெறியுது. மிளகா தான் இந்த தொங்கல், அந்த தொங்கல் மட்டும் தம்பி கூட போயிருக்கல.
டிக்டாக் ஹார்ட் ஃபேமஸ் அவனுக்கு மிளகாய என்ன செய்யணும் குக்கி இப்படி போடணுமா ஓகே